பொண்டாட்டி வீட்ல இவ்ளோ வசதி இருக்கிறப்ப எதுக்காக உங்க தம்பி இங்க கிடந்து கஷ்டப்படணும்? போகட்டு விடுங்க. போது நிறுத்துங்க அண்ணி. நீங்க என்ன பத்தி எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. 10 வயசுல ஸ்பேனர் புடிச்ச கை இது. இந்த கை ஒரு நாளும் உழைக்காம இருந்தது இல்ல. அப்படிப்பட்ட என்னையே நீங்க கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. சும்மா சொல்லாத கார்த்தி. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீ இந்த குடும்பத்துக்கு பெருசா சம்பாதிச்சு கொடுத்ததே கிடையாது. நீ பாட்டுக்கு போவ வருவ, அப்பப்ப குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுவ. இதுல உன் உழைப்புன்னு என்ன இருக்கு சொல்லு? ஏங்க இருங்க, உங்க தம்பிக்கு புரியாத சில விஷயங்கள்லாம் புரிய வைக்கணும்ல. வெளிப்படையா ஒன்னு சொல்லட்டுமா கார்த்தி? இத நான் சொன்னா உன் மனசு வருத்தப்படதான் செய்யும். ஆனா எனக்கு வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். இது வரைக்கும் நீ இந்த வீட்ல என் புருஷனோட தயவுல தான் வாழ்ந்துட்டு இருந்த. இதுக்கப்புறமா நீ உன் பொண்டாட்டி தயவுல இருக்க போற. எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் வித்தியாசம். நீ கிளம்பு. அட்ரா சக்கண்ணா, ஆதிரையா கொக்கா. கார்த்தி நீ போய். தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கியா? நிலைமை புரியாம நீ பாட்டு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்னங்க பேசினேன்? நான் என்ன இப்ப இல்லாதது பொல்லாததையா சொன்னேன்? உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன். இது கார்த்திக்கே நல்லா தெரியும். கார்த்தி, வினையே ஆடவருக்கு உயிரேன்னு தமிழ்ல ஒரு சங்க பாட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலை செய்யறதுதான் ஒரு ஆம்பளைக்கு உயிர்னு அர்த்தம். ஒரு ஆம்பளைக்கு அழகே சொந்தமா உழைச்சு சுயமா சம்பாதிச்சு அதுல சிறப்பா வாழ்றதுதான் கார்த்தி. ஆனா உனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. நீதான் நோகாம நோம்புக்கு முன்னு முடிவு பண்ணிட்டல. ஆதிரை நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? மாமியார் வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. அங்க நடக்கிற அவமானம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கண்டும் காணாம இருக்கணும் பாருங்க. அது என்ன சாதாரண விஷயமா? கிளம்பு கிளம்பு. போய் உன் மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கும் கொத்தடிமையா வாழு. அவங்க காலடியிலேயே நிக்கடா.